ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட கார்த்திக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட அதே சாரீ தான் வந்து அந்த கலரில் மேபி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து இன்றைக்கி வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பியூர் க்ரீனில் வந்து வேர் பண்ணுங்கள். அது எப்படி சொல்கிறது, பட்டு சாரீ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கான சாரீலாம் கிடையாது. பழைய இது சொல்லுவோம்ல, அம்மா சாரீ இந்த மாதிரி அந்த கல்யாண சாரீலாம் இருக்கணும், அந்த டைப் ஆஃப்ல தான் என்கிட்ட இருக்குது. நாங்கள் அதான் பார்க்க போகலாம். எப்படி வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எந்த கலரில் வந்து வேர் பண்ணலாம், எந்த மாடல் அந்த மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேர் பண்ணலாம். நீங்கள் சொன்ன அதே க்ரீன், அதே பேட்டர்ன், அதே இதில் வந்து வந்துடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு வைர ஊசி டைப் ஆஃப் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டைப் ஆஃப் இதில் தான் வந்து ஒரு பியூர் குவாலிட்டி இருக்குன்னே சொல்லலாம். பட் ரேஞ்ச் வந்து அஃபோர்டபுள் நான் சொல்ல மாட்டேன். ரேஞ்ச் வந்து நல்ல கூட ஜஸ்ட் இது வந்து ஒரு 6000 கிட்டே இருக்கும். அந்த சாரீ வந்து அப்போயே வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு 6000 கிட்டே இருக்கும் அந்த சாரீ வந்து. ஒரு ஆனால் வந்து சாரீ வேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி. ஸோ ஏன்னா அப்போ வந்து ரஃப்பாக இருக்கும். அவங்க கொஞ்சம் வேர் பண்ணி இது பண்ணனால இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் மேலே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கறதுனால நான் இதே வந்து அப்படியே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா ப்யூர் க்ரீனில் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நல்லா அழகாக அந்த க்ரீன் லுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அங்கங்கே வந்து கோல்டு ஃபினிஷ்டில் அப்படியே வைர ஊசி டைப் ஆஃபில் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பாருங்களேன், கலர் வந்து எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ ஒரு ப்யூர் இதாக இருக்குன்ட்டு. அண்ட் வேர் பண்ணுறதுன்னு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லுக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பக்கமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள சாரீ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு முந்தியில் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. பட் இது அப்படி இல்லை, எந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு முந்தி இது சொருகிற இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பார்டராக தான் எடுப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுப்போம். அந்த டைப் ஆஃப் கொடுத்தனால தான் சூப்பராக இதாக இருக்கும். அண்ட் வந்து இது நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணனால சாரீ வந்து, ஆனால் அப்படி யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய டைம் வந்து யூஸ் பண்ண சாரீ மாதிரியே இருக்காது. அந்த பியூர் குவாலிட்டி இருந்தது வந்து சாரீ இது. அண்ட் வந்து அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் யூஸ் பண்ணனால அந்த ப்ளீட் எடுக்க வந்து ஒரு ஈஸியாக வந்து ப்ளீட் எடுக்க வந்துடும். அப்போ வந்து ஜரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஜரிக்கிட்ட தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அப்போயே வந்து 6000 வந்து ரொம்ப அதிகம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைனே பாருங்கள், நம்ம ஒரு என்னோட கைக்கு அளவோட 2 லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பார்டருக்காகவே எல்லாருமே எடுப்போம். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பார்டர் வச்சு மேக்ஸிமம் வந்து சாரீஸ் வந்து எடுப்பாங்க. அண்டு வந்து இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் மேட்சிங் ப்ளவுஸ் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து இந்த க்ரீனுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு மேட்ச் இதாக கொஞ்சம் இந்த இது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகும். அதனால் அந்த இதுக்கு மீறி நான் தேடிட்டு இதுக்கு அப்புறம் ப்ளவுஸ் கிடைக்கவே இல்லை. ப்ளவுஸோட கலர் வந்து கிடைக்கவே இல்லை. அந்த ப்யூர் இதனால் வந்து ஃபுல்லாகவே அப்படி தான் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு எப்பயும் போல் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நார்மல் பிளேட்டில், அதாவது என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கேன். வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க பாடி தகுந்தாப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். நான் என்னோடய பாடிக்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை வச்சு பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி இது எப்படின்னா பாதி பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓப்பன் டைப் ஆஃபில் வந்து இது பண்ணுங்கள், பாதி பேர் வந்து ஓப்பன் டைப் ஆஃபில் வந்து இது பண்ணுங்கள், பாதி பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீட் பண்ணியே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது வந்து கீழே வந்து இது ஃபுல்லாக லுக் ஃபுல் கம்ப்ளீட்டட். அதனால் வந்து இது நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு டிசைன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சூப்பர் லுக்காகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்களேன், எனக்கு
அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து நான் பாதியாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக வடித்தாலும் நல்லா இருக்கும். பட் ஆனால் பட்டு சாரின்னு வரும்போது ஓரளவுக்கு இது பண்ணணும். நம்ம ப்ளவுஸ் இது வந்து இதாக தெரியாது. அதனால் வந்து நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். நிறையவே கேட்டிருக்கீங்க, பட்டு சாரி இவ்வளோ பெரிய பார்டர் வச்சு நீங்கள் இது பண்ண அப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா பழைய நம்ம ட்ரெண்டிங்கான சாரீ எதுவும் பார்க்கும்போதெல்லாம் அவங்க பார்டர் எல்லாமே வந்து பெருசாக தான் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபுல் லுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டடாக கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 1 கோல்டு செயின் இந்த மாதிரி போட்டாலே போதும், ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். அவ்வளோ அழகாக அவ்வளோ ரெண்டபிளாக நமக்கு வந்து அழகாக தெரியும். அதனால தான் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்போ ஒரு பார்டர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு செயின் இந்த மாதிரி போட்டாலே வந்து இந்த இதுக்கு வந்து ஏன்னா இதுவே வந்து நமக்கு ஒரு பட்டு சாரி இதுன்னும் போது அந்த லுக்னஸ் வந்து நல்லா கொடுக்கும். அந்த பட்டு இது பார்த்திங்களா அவ்வளோ ஒரு லுக்னஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு வேர் பண்ணுறது ஒரு இதாக இருக்கட்டும் நல்லா இருக்கும். அது வந்து இதை வந்து சேஃப்டி பின் வச்சு குத்திக்கிறேன். நிறைய தடவை இதை வந்து வேர் பண்ணனால ஓகே அப்படி கொஞ்சம் வந்து பின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் வேர் பண்ணுறதுமே. பட் ஆனால் ப்ளவுஸில் வந்து ஒர்க் இருக்கனால கொஞ்சம் டைட்னஸ்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து அழகாக. இன்னும் நான் சின்னதாக எடுத்தேன் அப்படின்னாலும் அழகாக வரும். சூப்பராக வந்து ப்ளீட் எடுக்கலாம். அதில் வந்து அந்த லுக்னஸும் வந்து அழகாக நீட்டாக தெரியும். அது சூப்பர் ஒரு இதாக அது. இங்கே வந்து ப்ளீட்டிங் நல்லா வந்துடுச்சு. பட்டு இருக்குன்னு சொல்லவும் இங்கே கொஞ்சம் நமக்கு வந்து இதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இதை ஓவராலாக ஃபுல் கம்ப்ளீட்டட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கலரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வேர் பண்ணுறேன். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். பாய்.